வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. மென்மேலும் வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் ரஜினியின் வெற்றி கொடி பறக்கட்டும் என எக்ஸ் தள பதிவு. இரண்டாம் கட்டமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதலாக 17 லட்சம் பெண்கள் பயன்பெறும் வகையிலான திட்டத்தை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார். இந்த மாத இறுதிக்குள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் உறுதி. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். புதிய குடியிருப்புகள் ஒதுக்குவதில் அதிகாரிகள் கூடுதல் பணம் கேட்பதாக புகார் தெரிவித்ததால் பரபரப்பு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாமக சார்பில் இன்று போராட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ராமதாஸ் அறிவிப்பு. பெண்ணியம் மற்றும் தமிழ்நாடு குறித்து சுதந்திரத்திற்கு முன்பே பேசியவர் பாரதியார். சாதிகள் இல்லையடி பாப்பா என பாடியவனை பார்ப்பான் என நமக்கு கற்பித்ததுதான் பெரும் துரோகம் என்றும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சீமான் ஆவேசம். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ராணுவ கூட்டாண்மை, எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து பிரதமர் மோடி உரையாடல். தொலைபேசி வாயிலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்தும் தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. அடுத்தடுத்த ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி பயணத்தை மேலும் வலுப்படுத்த அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம். டெல்லியில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணி கட்சி எம்பிகள் உடனான விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அறிக்கை. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் வரும் 14ஆம் தேதி மாபெரும் போராட்டம். மத்திய அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லையெனில் சமையலறை கருவிகளுடன் வீதியில் இறங்கி போராட வேண்டும். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெண்களுக்கு அழைப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிகள் சிகரெட் புதைத்ததாக அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டு. தடை செய்யப்பட்ட சிகரெட்டை பயன்படுத்தியதாக கூறியதால் ஆவேசமடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. டிசம்பர் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்டான் பயணம். 18ஆம் தேதி வரையிலான சுற்றுப்பயணத்தின் போது எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கும் செல்கிறார். அமெரிக்காவில் குழந்தை பெற்றெடுத்தால் குடியுரிமை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்துடன் சுற்றுலா விசாவிற்கு அணுகினால் அது நடக்காது. இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அதிரடி அறிவிப்பு.
அமெரிக்காவில் பட்டம் பெறும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த திறமையான மாணவர்கள் மீண்டும் சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்வது அவமானகரமான ஒன்று. இனி அதுபோன்று நடைபெறாமல் இருக்கத்தான் கோல்டன் கார்டு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் பேச்சு. பாகிஸ்தானுக்கு 5700 கோடி ரூபாய் மதிப்பிலான F-16 ரக போர் விமானங்களை விற்க அமெரிக்கா ஒப்புதல். தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடவும் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படவும் உதவும் என தகவல். அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா மீது 50% வரி விதிக்க மெக்சிகோ திட்டம். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் வகையிலான முடிவுக்கு அந்நாட்டு செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பேனிஸ் சிறுவர்களுடன் கலந்துரையாடல். உலக அளவில் முதல் முறையாக 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட நிலையில் அது குறித்த ஒரு சுவாரஸ்ய பேச்சு. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் 51 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. 214 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 162 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. பஞ்சாப் மாநிலம் முல்லன்பூர் மைதானத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் மற்றும் மகளிர் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் பெயரில் கேலரிகள் திறப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது T20 போட்டியின் போது கேலரிகள் திறக்கப்பட்டதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. இந்தியா இலங்கை உள்ளிட்ட 20 நாடுகள் பங்கேற்கும் T20 உலகக்கோப்பை தொடர். சென்னை, டெல்லி, அகமதாபாத், கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் நடைபெறும் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறும் T20 உலகக்கோப்பை போட்டி டிக்கெட்டுகள் தொடக்க விலை ரூபாய் 100. சிறிய அணிகள் விளையாடும் போட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் மலிவு விலையில் டிக்கெட் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதாக BCCI அறிவிப்பு. 12வது ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடக்கம். இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கும் போட்டிகள் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.